வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதுல எடுத்துக்காட்டு 2ல் 11 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 0.51 511 5115 மற்றும் 0.53 5335 3335 எக்ஸெட்ரா என்ற எண்களிடையே எவையேனும் இரு விகிதமுறு எண்களை கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கு நடுவுல ஏகப்பட்ட நம்பர் இருக்கு. விகிதமுறு எண்கள் நமக்கு எத்தனை வேணும்? ரெண்டே ரெண்டு வேணும். எதுனாலும் எழுதலாம். புக்கில் இருக்க வேண்டியதே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளா எதனாலும் எழுதலாம். ஆனால் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம் மட்டும் எடுத்து எழுதும் பாருங்க. 0.5 இங்கேயும் 0.5 இங்கேயும் 0.5. அப்ப அதுக்கு நடுவில் ஏதாவது நம்பர் இருக்கா? எதுவுமே இல்லை, விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இலக்கத்தை சேர்த்துங்க. இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. இப்ப பாருங்க, 51 53 நடுவில் என்ன இருக்கு? 52 மட்டும்தான் இருக்கு. சரி, அப்ப அடுத்த சேர்த்து எடுங்க. 5 அதுக்கு அடுத்தது இங்க என்ன இருக்கு? 5. இப்ப பாருங்க, 0.515 அதாவது புள்ளியை விட்டுருங்க. 515 535 இதுக்கு நடுவில் நிறைய நம்பர் எழுதலாம். அப்ப பாருங்க, தேவையான இரு விகிதமுறு எண்கள் 0.51 5 போட்டாலும் சரி, அல்ல 515 இதுக்கு அடுத்து என்ன? 516 போட்டுங்க. மற்றும் இன்னொரு நம்பர் வேணும் இல்லையா? இங்க என்ன இருக்கு? 515 இங்க 535 இதுக்கு நடுவில் எடுத்துட்டா போதும். அப்ப 516 ஒண்ணு, அதுக்கடுத்து 0.517 ஒண்ணு. இதான் என்னது? விகிதமுறு எண்கள். பாருங்க, தசம முடிஞ்சிருச்சா? தசம வடிவம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் இது என்னது? விகிதமுறு எண்கள். இதான் என்னது? நமக்கு தேவையானது. திரும்பியும் சொல்றேன், புக்கில் இருக்க ஆன்சரை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எதுனாலும் எழுதலாம். ஆனா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும். நிறைய நம்பர் இருக்கு. எதனாலும் நம்ம எழுதிக்கலாம். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.